அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறனால இன்றைக்கி மீண்டும் அம்மாவை நான் வணங்க போகிறேன். மற்ற நாட்களை விட இந்த தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியில் அம்மாவை வராகி அம்மனை வணங்கணும் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். என் வாழ்க்கையில் பல திருப்பங்களை உருவாக்கினது என் தாய் தான். அதனால் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பக்தி மட்டும் உண்மையாக இருக்கணும். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நல்ல எண்ணங்களோடு இருந்தோன்னா நம்ம கூட தெய்வம் எப்பயுமே இருக்கும், நம்ம கூட பேசும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களை வணங்க வணங்க நமக்கு மற்றவங்கள எதிர்க்கணுன்னோ அவங்க கெட்டு போகணும் அது இதுன்ற எண்ணங்கள்லாம் வரவே வராது. அந்த வகையில் எனக்குமே என் மனசு இப்போ ரொம்பவே ஒரு தூய்மையான மனசாக தான் இருக்குது. எனக்கு துரோகமே பண்ணுறாங்க அப்படின்னு அடையாளம் தெரிஞ்சால் கூட அவங்கள மன்னிக்கிற குணம் தான் எனக்கு அதிகம் வந்திருக்கு. இந்த வளர்பிறை பஞ்சமி இந்த நாட்களில் மட்டும்தான் நான் அம்மாவை வணங்குவேன். மற்ற நாட்களில் அவ்வளோவா வணங்க மாட்டேன். மனசுக்குள்ளே நினச்சிக்கிருவேன், அவ்வளோதான். வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா மனசில் நினச்சிக்கிருவேன், அம்மா அந்த காரியம் வெற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என் கூட வர்றது மாதிரியே இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய திருவுருவம் தெரிஞ்சே ஆகும். அதுதான் மெயின் விஷயமே. ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி தாயே போற்றி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மந்திரம். வேறு எந்த மந்திரமும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சவை மட்டும்தான் நான் வச்சு பேசியிருக்கேன். மஞ்சள் காப்பு சாத்திரம். அம்மாவை மனசார வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். தேவையில்லாத தீய சக்திகள் நம்மை அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காப்பு சாத்திரம். இது குங்கும காப்பு. இது சாத்தும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தீய சக்திகள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது, இல்லை நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய தீய எண்ணங்கள் நம்ம அண்டாதபடி காப்பாற்றும். இது சந்தன காப்பு. வீட்டில் மங்களம் உண்டாகிறதுக்காக வேண்டி. என் மனசு எப்போல்லாம் வருத்தப்படுதோ அப்போல்லாம் தாயை இப்படி தான் வணங்கிக்குவேன். அதனால் என் மனசு ரொம்பவே லேசாகும். அதுக்காக தான் நான் அம்மாவை வணங்குறது. அந்த மாதிரி நீங்களும் வணங்கி உங்கள் மனசில் உள்ள கவலைகளையும் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வேண்டுதல் 100% நிவர்த்தி ஆகும். அதை நான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் இதை உங்ககிட்டையும் தெரியப்படுத்தணுங்கிறது நான் ஆசைப்பட்டேன். இது வீடியோவுக்காக வேண்டி நான் இது பண்ணதில்லை. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் தாயை வணங்குவேன். முன்னாடி ஒரு வாட்டி போட்டிருக்கேன். ரொம்ப மனசு நொந்து நம்ம வணங்கினோன்னா அப்படியே தத்ரூபமாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவங்க தான். அந்த வகையில் நான் நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன். யாரெல்லாம் நினச்சி நொந்திருக்கேன்னா அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிருக்கு. அதனாலயே நான் கொஞ்சம் ரொம்ப நோகிறத நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம நொந்ததுனால அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ட்டு என்னோடய வேதனைகளை கொஞ்சம் குறைச்சிக்குவேன். ஆனால் இவங்களால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லி வேணால் நான் வேண்டிக்குவேன்.
அவங்கள அந்த சங்கடப்படுத்தி இந்த சங்கடப்படுத்தணும்லாம் நான் வேண்டிக்கிட்டது கிடையாது. என் பிரச்சனையை தீர்த்து எனக்கு மன நிம்மதி தாயேன்னு தான் நான் வேண்டியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தாய் வந்து நல்ல ஒரு ஆசி வழங்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.